Good morning, champion. This is Professor Asun from Government College of Technology. I am having technique champion Sakti along with me. இப்போ என்ன பார்க்க போறோம்னா EOQ ரிலவெண்ட்டாக வந்து எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி ரிலவெண்ட்டாக ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். A stockist has 2 years supply 400 units of a product every Monday to his customer. He gets a product at rupees 50 per unit from the customer. The cost of ordering and the transportation from the manufacturer to stockist வந்து யூனிட் காஸ்ட் கொடுத்துருக்காங்க 50 per unit. ordering cost. The cost of ordering and the transportation. Ordering cost வந்து CO னு வச்சுக்கலாம் 75 per order. The cost of carrying inventory is 7.5 per. Carrying வந்து holding cost. அப்போ வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 7.5% per year of the cost of the product. So இப்போ 7.5%னா வந்து RCU அதான் வந்து கண்டுபிடிக்கணும். 7.5 by 100 into 50 போட்டோம்னா 3.75. What are the economic lot size and the total optimal cost? Economic order quantity க்கு வந்து ஃபார்முலா என்ன? root of 2D C S by C. S set of cost CO by holding cost. எல்லா வேலையும் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இருக்கு. எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு 912 யூனிட்ஸ் வரும். ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் வந்து மினிமம் டோட்டல் காஸ்ட் வந்து 2D CO CH ப்ளஸ் இதோட டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 50. டோட்டல் நம்பர் வந்து நமக்கு என்னென்னா 400 யூனிட்ஸ். 400 யூனிட்ஸ் ஆஃப் எ ப்ராடக்ட் எவ்ரி மண்டே டு யூஸ் கஸ்டமர். அப்போ 400னா நமக்கு டிமாண்ட் வந்து இப்போ டிமாண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். டிமாண்ட் வந்து என்னென்னா எவ்ரி வீக்குக்கு 400 யூனிட்ஸ்னால் இன்ட்டு 52 வாரம் 0 0 8 20,800. ஸோ இதான் வந்து டிமாண்ட் இன்ட்டு யூனிட் காஸ்ட். இது போட்டோம் அப்படின்னா டிமாண்ட் இன்ட்டு யூனிட் காஸ்ட் பெருக்கணும். அப்புறம் இந்த டேம் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மினிமம் டோட்டல் காஸ்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வந்து 20,065 வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இதில் என்னென்னா டோட்டல் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். EOQ ஃபார்முலா அதே தான், அண்ட் டோட்டல் காஸ்ட் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டேம் மட்டும் பார்த்தா அது தட் இஸ் கால்ட் அஸ் மினிமம் டோட்டல் காஸ்ட் சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். In finding out the EOQ for an item, it is observed that carrying cost is estimated as KC suffix C instead of C suffix C. There is no error in estimated ordering cost. The potential savings when K is equal to 0.5. ஸோ ரெண்டு EOQ யூஸ் பண்ணுறாங்க. இதில் செட்டப் காஸ்ட் ஆர்டரிங் காஸ்ட்டில் எந்த மாற்றமும் இல்லைன்றாங்க. ஆனால் வந்து கேரிங் காஸ்ட் மட்டும் 0.5 டைம்ஸ் ஆஃப் சியாக மாறுது அப்படின்றாங்க. எவ்வளோ அதனால் போகிறனால எவ்வளோ சேவிங் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ரெண்டுத்தோட ரேஷியோ போட்டிங்கன்னா 1/√0.5. இது பார்த்தீங்கன்னா 2.02 வரும். 2.02. ஸோ இதில் வந்து இந்த இது மட்டும் 0.5 அப்படின்றப்போ வந்து 2.02 கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு ப்ராப்ளம், ஒரு டோட்டல் காஸ்ட் ப்ராப்ளம், ஒரு EOQ, ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டோம். கற்றுக் கொடுத்த சக்திக்கு தேங்க்யூ சொல்லுங்கள்.